சின்மயிக்கு தமிழ் திரைப்பட சங்கம் பண்ணியிருக்கிறது வந்து துரோகம், அநியாயம், அநீதி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். ஐ ஸ்டாண்ட் வித் சின்மயி. நான் முழுக்க சின்மயி பக்கம்தான். சின்மயிக்கு தமிழ் திரைப்பட சங்கம் பண்ணியிருக்கிறது வந்து துரோகம், அநியாயம், அநீதி. அதை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஆதரவு கொடுக்கலன்னா கூட எதிர்க்காம வாய் மூடிக்கிட்டாத இருந்திருக்கணும்ல. அவளையே குற்றப்படுத்தி வெளியே அனுப்புறீங்கன்னா நீங்களாம் ஆம்பளைங்களா? என்ன தவறு பண்ணாங்க? தவறு இவர் பண்ணாருன்னு சொல்லி பண்ண 2 பேரும் நல்லா இருக்காங்க, அவங்களாம் தொடர்றாங்க. உண்மையை வெளியே சொன்னவங்களுக்கு இந்த தண்டனையான்றது. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வயசில் எவ்வளோ அனுபவசாலிகள், மூத்தவர்கள். ஆனால் இவங்கெல்லாம் மட்டமாக மலிவாக நடந்து கொண்டார்கள். அதில் சின்மயி உயர்ந்துட்டார். 18ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் பெண்களுக்கு அவ்வளவு அநீதி, அநியாயம்லாம் இழைக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி நம்ம கேவலப்படுவோம். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டுலேயே கண்ணு முன்னாடி இவ்வளோ அசிங்கம் ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது. சின்மயி பாடினோடனே இந்த ஸ்டைல், இந்த பாட்டுக்கு வந்து இவ்வளோ சங்கதி பாடியிருக்க வேண்டாம், இன்னும் எளிமையாக பாடியிருக்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஒருவேளை நான் அந்த டியூனை கொடுத்துருந்தா அது வேண்டாம் சின்மயி, இதை இன்னும் சிம்பிளாக பாடுவோம். ஆனால் சின்மயி வந்து ரொம்ப திறமைசாலின்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவளை 9th 10th படிக்கிறப்பலேருந்து எனக்கு சின்மயை தெரியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்த பொண்ணு. என்னடா இப்படி பாடுறா 10th படிக்கிற பொண்ணு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க சார்? நான் நலம். நீங்கள் உங்களோட போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், ஒரு ரைட்டப்பே போட்டிருந்தீங்க. அஞ்சுவன பூவே அந்த பாட்டையும் விண்வெளி நாயகம், ஒரு பாடலில் இவ்வளோ விஷயம் வந்து ஒருத்தர் நோட் பண்ணி டீகோட் பண்ணி இவ்வளோ பெரிய ரைட்டப் போட முடியுமான்றது ஒரு ஆச்சரியம். ஏன்னா காமன் ஆடியன்ஸாக பார்க்குறவங்க அந்த இசை நல்லா இருக்கா, இந்த இசையும் லிரிக்கும் நமக்கு புரியும்படியாக இருக்கா, நம்மளால் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுதா, அவ்வளோதான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக யோசிக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து விண்வெளி நாயகாவை பற்றியும் அஞ்சுவண்ண பூவை பற்றியும் நீங்கள் பேசுகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது நீங்கள் ரஹ்மான் சாரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறனால இப்படி எடுத்துக்கலாமா, இல்லை அதில் உண்மையிலேயே ஒரு அந்த லிரிக்கில் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அப்படின்றது மியூசிக்காகவும்? இல்லை, அதில் எல்லாமே இருக்குது. இவ்வளோ அழகான லிரிக்ஸும், இவ்வளோ அழகான ராகமும், மெட்டும், பின்னணி இசை ஒன்றுமே இருக்காது. அதுதான் அந்த பாட்டில் அவ்வளோ பெரிய மதிப்பை கூட்டினது. அதுக்கு இப்படி சாருலதா தான் வந்து பாடணும் அப்படின்னு அவர் எப்படி திங்க் பண்ணுறான்றது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. எங்கேருந்து தேடி பிடிச்சி கொண்டு வந்து எந்த பாட்டில் சேர்க்குறாங்க பாருங்கள். இந்த பாட்டை பற்றிலாம் நிறைய பேச முடியும். அது பொதுத்தளம்ன்றனால ஓரளவுக்கு இசை தெரிந்தவர்களுக்கும் சில தகவல்களை சொல்லணும். சும்மா இசையாக கேட்டு ரசித்து போகிற பாமரர்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சொல்லணுன்றனால அளவாக எழுதியிருக்கிறேன் நான். நிறையா இருக்குது இவருடைய ராமனுடைய பாடல்களில். வெளியில் ஹிட்டே ஆகாது படமோ பாட்டோ, ஆனால் அவருடைய உழைப்பை ஒரு ஏதோ ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுமையை ஒவ்வொரு பாட்டிலையும் என்னை போன்ற இசைக்கலைஞர்களால் கற்றுக்க முடியும். புதுமை இல்லாமல் அவரால் ஒரு பாடலை உருவாக்கவே முடியாது. இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, மக்கள் நல்லாவே இல்லைன்னு தூக்கி போட்ட பாட்டிலையும் ஒரு புதுமை இருக்கும் இசைக்கலைஞன் கற்றுக்கிறதுக்கு. இதை இளையராஜா சார் தொடக்கத்தில் பண்ணிகிட்டு இருந்தார். முதல் 6-7 ஆண்டுகள் 76லேருந்து ஒரு 83 84 வரைக்கும் என்னால் பாடல்களை நிரூபணமாக காட்ட முடியும். புதுமையை தொடங்கி வைத்தது அவர். அது யாராக இருந்தாலும் மனித எல்லை ஒன்று இருக்குது. மேன் இஸ் ஃபைனைட், காட் இஸ் இன்ஃபைனைட்னுவோம். மனிதன் எல்லை உள்ளவன், கடவுள் எல்லை இல்லாதவர். அப்போ யாருனாலும் ஒரு தேக்க நிலை வரும். ஒருத்தரே எல்லா காலத்துக்கும் வியாபித்திருக்க முடியாது. இப்போ ரஹ்மானுக்கும் ஒரு தேக்க நிலை இடையில வந்தது. இன்றைக்கும் அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டு இசையமைக்க அமர்த்தப்படுகிறவர் அவர் தானே. அவரோட பாடல்கள்கிட்ட வரவேற்பு இல்லை, எதுவுமே போக மாட்டேங்குதுன்னா அடுத்த ஆள்கிட்ட போயிடுவாங்கல்ல. ஏன் அவருக்கு இன்னமும் அவ்வளோ தொகை கொடுத்து அவரை இருக்க வைக்கிறாங்க, படத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா புதுமைகள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி. அதை வந்து இந்த இளைஞர்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். ரோஜாக்கு அப்புறமே சின்சியரான ஏஆர் ரஹ்மான் ஃபேன் ஆகிட்டிங்களா சார்? ஐயோ, ரொம்ப எதிர்ப்பாளனாக இருந்தேன். ஏன்னா இப்போ ராஜாவோட பயங்கரமான கிட்டத்தட்ட பக்தன் ஸ்தானத்தில் இருந்தேன். என்ன நம்மளால் நோத்துறதுக்கு ஒருத்தவன்ட்டான். ஏன் அந்த கோவம் அவர் மேலே வருது? ஒன்று நல்லா இருக்குன்றனால தானே. அந்த நல்லா இருக்குன்றத அறிவு ஏற்றுக்குது, மனசு ஏற்றுக்கலை. அதனால் ஒரு 2-3 ஆண்டுகள், பெரிய 4 ஆண்டுகள் வரைக்கும் கிழக்கச்சி மேலில் கூட நான் விமர்சித்த ஞாபகம் இருக்குது. மானூத்து மந்தையில் பாட்டை நீங்கள் மதுரை குழுங்க சொல்கிறீங்களே, இன்றைக்கி எந்த கிராமம் போனாலும் மானூத்து மந்தையில் இல்லாமல் எந்த விழாவும் நடக்காது, வீட்டு விழாலாம். ஆமாம், அந்த பாட்டை கூட நான் ஒரு பஸ்ஸில் திருச்சியில் போயிட்டு இருக்கப்போ ஒரு இசைக்கலைஞர்கிட்ட பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது.
மானத்து மந்தையில் வந்து அவ்வளோ நாள் கோபம் இருந்தது அப்படியே தனியறதுக்கு. அப்புறம் ஒரு இசை கலைஞனை எவ்வளோ நாள் இசை ஏமாற்றும் நம்மளை, மனசுக்குள்ளே இசை சொல்லிகிட்டே இருக்கல, தால் பண்ணுறது பெரிய விஷயம்டா அப்படின்னு. அந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு, வயசுக்கு ஏற்ற பக்குவம் வந்த பிறகு, ஒரு இசைக்கலைஞனையும் இசையையும் அவனோட தனிப்பட்ட இதையும் பிரித்து பார்க்குற ஒரு பக்குவம் வந்த பிறகு இந்த கோபம் வெறுப்பு அதெல்லாம் தன்னால் போயிடுச்சு. அப்புறம் இசையை மட்டும்தான். இன்றைக்கும் இளையராஜாவுடைய இசையை என்னால் ஸ்லாகித்து மணிக்கணக்கில் அனுபவித்து பேச முடியும். அதே போல் ரஹ்மானுடையது. ஆனால் ரஹ்மானுடைய கேஸில் என்ன ஆச்சுன்னா, அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதனாகவும் பலரை போல் எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை, ஒரு மரியாதையும் ஏற்பட தொடங்குச்சு. அவர் நடந்து கொள்ள விதம், பேசும் பக்குவம் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரோல் மாடலாக எந்த இளைஞனும் இன்றைக்கி அவரை எடுத்துக்க முடியுன்றனால இது 2 விதமாகவும் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன், நேசிக்கிறேன். நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். முத்தமலைன்னு ஒரு பாடல் தீ பாடியிருப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே வெளியே வந்திருக்கிற வெர்ஷன். ஸ்டேஜ் வெர்ஷன் வந்து சின்மயி அவங்க பாடியிருப்பாங்க. அது யூடியூப்பில் அவங்க பாடின வெர்ஷனோட வீடியோ மட்டும் இருக்கும். இந்த பாடல் பற்றின உங்கள் கருத்து என்ன? இப்போ அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இது அப்படியே இந்த ரசிகர்கள் மத்தியில் 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து சின்மயி பாடினது தான் நல்லா இருக்குது, அவங்கள தான் பாட வச்சுருந்துருக்கணும்னு. ஃபஸ்ட்டு நான் கேட்டதும் சின்மயோட வெர்ஷன் தான். ஆனால் சின்மயி வந்து ரொம்ப திறமைசாலின்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவளை 9th 10th படிக்கிறப்பலேருந்து எனக்கு சின்மயை தெரியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்த பொண்ணு, என்னடா இப்படி பாடுறா 10th படிக்கிற பொண்ணு, ரொம்ப திறமைசாலி, அதீத திறமைசாலி. அதை நிறையா பாடல்களை நிரூபிச்சிட்டாங்க, எல்லா மொழிகள்லையும் பாடி. எனக்கும் 2-3 பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பாட்டு அன்றைக்கி மேடையில் பாடும்பொழுது அப்போ தீ பாடியிருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நான் சின்மயி தான் பாடியிருக்காங்க. நான் அந்த படத்தோட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் படிக்கிறவனோ ஃபாலோ பண்ணுறவனோ எதுவுமே தெரியாது. இந்த தற்செயலாக விண்வெளி நாயகாவே யாரோ ரொம்ப எனக்கு தொல்லை பண்ணனால ஒரு 4 நாள் கழித்து கேட்டால், ஓ இதான் ஆடியோ ரிலீஸில் நடந்திருக்கு, அட்டகாசமாக இருக்கேன். அப்புறம் யாரோ சொன்னனால திரும்ப அந்த முத்தமழை வந்து கேட்டேன். சின்மயி பாடினோடனே இந்த ஸ்டைல், இந்த பாட்டுக்கு வந்து இவ்வளோ சங்கதி பாடியிருக்க வேண்டாம், இன்னும் எளிமையாக பாடியிருக்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஒருவேளை நான் அந்த டியூனை கொடுத்துருந்தா, அது வேண்டாம் சின்மயி, இதை இன்னும் சிம்பிளாக பாடுவோம். அந்த முத்த மழையிலேயே பிரிகாஸோடு பாடுவாங்க. அது அவர் திறமையை காட்டும். ஆனால் அந்த பாடலுடைய உணர்வுக்கு அது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் நல்லா வசீகரமாக பாடிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அப்புறம் இந்த வெளியில் இதெல்லாம் படித்த உடனே இது என்னதான்னு சொல்லி இதை போய் கேட்டால் அசந்துட்டேன். நான் என் மனசில் இந்த பாட்டு எப்படி பாடியிருக்குன்னு நினச்சேனோ அப்படி பாடியிருந்தது தீக்காக தான் வரும். இவரை மாதிரி சங்கதி பாடுறது அவருடைய குரல் வளம் இல்லை, அது வேறு மாதிரி பாணி, இவங்களுக்கு வேறு மாதிரி பாணி. இது ரொம்ப திறமையானது சின்மயி பாடினது. ஆனால் இந்த பாட்டுக்கு பொருத்தமானதுன்னா தீ பாடினது தான். சின்மயி ஸ்டைலில் பாடுறதுக்கு அந்த ஸ்ரேயா கோஷால் ஸ்டைல்னு சொல்லலாம், எல்லாரும் பாட்டு அந்த மாதிரி பாடுறதுக்கு நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் திறமைசாலிகள். இன்றைக்கி வந்திருக்க தலைமுறையில் நிறையா பிள்ளைகள்கிட்ட திறமையானவங்கள்ட்ட கொடுத்தா அது அப்படியே அந்த மாதிரி பிரிகாவோஸோடு பாடுவாங்க. ஆனால் தீ பாடுற மாதிரி பிளெயினாக பாடியும் வசீகரிக்கிற திறமை வந்து ரொம்ப அபூர்வம், ரொம்ப குறைவு தீ பாடினது. அதுதான் எனக்கு பிடித்த விஷயம். இந்த பாட்டோட உணர்வுக்கும் மெட்டுக்கும் வரிகளுக்கும் அவர் பாடினது தான் சரின்னு. ஏன்னா நிறைய ரைட்டப்ஸே பார்த்தோம். இப்போது அவங்க மறுபடியும் பாட ஆரம்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி அது கம்ப்ளீட்டாக வேறு விஷயம். ஐ ஸ்டாண்ட் வித் சின்மயி. நான் முழுக்க சின்மயி பக்கம்தான். சின்மயிக்கு தமிழ் திரைப்பட சங்கம் பண்ணியிருக்கிறது வந்து துரோகம், அநியாயம், அநீதி. ஒரு பொண்ணு வந்து அதான் இது வரைக்கும் 75 படங்களுக்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் கொடுக்குற அந்த 15-20% கமிஷன் இண்டஸ்ட்ரி அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு போகுதில்ல, அதுவே பல லட்சங்கள் இருக்கும். இவ்வளோ பண்ணுற எனக்கு 250 ரூபா ஆண்டு சந்தா கட்ட பணம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நினைவூட்டி அதை வாங்கிக்கோங்க. இல்லை இவங்க பலருக்கு இவங்களே கட்டுறாங்களாம், நிறையா பணம் கொடுக்குறவங்களுக்கு நாங்களே கட்டிடுறோம், அதை ஏன் சின்மயிக்கு கட்டலை? அப்போ அவள் வந்து மீ டூவில் ராதாரவி பேரையும் கவிஞர் வைரமுத்து பேரையும் சொன்ன ஆத்திரத்தினால இவளை பழி வாங்கிறதுக்காக நீ பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பினேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி. இது டப்பிங் யூனியன் மட்டும் தொடரணுமா சார்? ஒருத்தனை சொல்லிட்டா என்னப்பா இப்படி நடந்துக்கிட்டீங்களாமே, காரணம் இல்லாமல் ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு, சின்மயி போன்ற ஒரு பொண்ணு இவர் என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சிக்கிட்டாரு, யாராவது சொல்லுவாங்களா? ஒன்றும் பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் அவங்களோட தொழில். இந்த பொண்ணு இப்படி வந்து தன்னோட தொழில் பாதிக்கப்படும்னு தெரியும், தன்னுடைய இமேஜுக்கு களங்கம் வரும்னு தெரியும், இவளுக்கே கெட்ட பேர் வரும், எல்லாம் தெரிஞ்சு என்ன துணிவாக போய் சொன்னா மீ டூவில். அப்போ அதை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஆதரவு கொடுக்கலன்னா கூட எதிர்க்காம வாய் மூடிக்கிட்டாத இருந்திருக்கணும்ல. அவளையே குற்றப்படுத்தி வெளியே அனுப்புறீங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் 7 ஆண்டுகளும் என்னவோ போகுது அவளை வெளியே வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்?
இதில் இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஒரு ஆர்கே செல்வமணி ஃபெஃப்சிக்கு தலைவர், இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் கையெழுத்திட்ட அந்த லெட்டர் தான் நான் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தேன். எந்த அடிப்படையில் வெளியே தள்ளினார்? எப்படி இந்த பொண்ணுக்கு இவங்க இவ்வளோ பெரிய அநீதி பண்ணலாம்? நம்ம இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி கோழைகள் பயந்து போய், இல்லை இவங்கெல்லாம் கில்ட்டி, மனசில் குற்றவாளிங்க, இந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட நடந்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் இந்த பெண் யாரோ ஒருத்தர் சொன்னோன்னே இவங்களுக்கு பயத்தில் வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ தான் வாய் மூடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பற்றி எல்லா தகவலும் வெளியே வந்துடும். இதுதான் காரணமாக இருக்க முடியும். இப்போ புதுசாக வந்திருக்க ஆர்கே செல்வமணியாவது இவங்க பேசி சொல்லி அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். டப்பிங் யூனியனில் வெளியவே வச்சுருங்க. ஃபெஃப்சியில் தடை போடாதீங்க. அந்த யூனியனில் ஏதோ பண்ணிட்டா பேசிட்டா சந்தா கட்டில் இருந்தானே காரணம் காட்டினாங்க. அப்போ டப்பிங் யூனியன் தானே பொறுப்பு. ஃபெஃப்சி ஏன் அதில் தலையிடணும்? ஃபெஃப்சி போய் எப்படி மற்ற சங்கங்கள் இதில் ஒத்துழைக்காதீங்கன்னு லெட்டர் அனுப்பணும்? முன்னாடி இருந்த தலைவர் பண்ணது மிகப்பெரிய தவறு. அப்போ இன்னைக்காவது ஆர்கே செல்வமணி அவர்கள் தலையிட்டு அந்த பெண்ணை மற்ற சங்கங்கள்லாம் ஒத்துழைக்கலாம். டப்பிங் யூனியன் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோன்னு விட்டுறலாம். இதை இவங்க யாருமே பண்ணலைன்னா பொதுமக்களாகிய நாம தான் இதை பண்ணணும். எப்படியாவது சின்மயிக்கு ஒரு நல்ல பாடகி, என்ன தவறு பண்ணா அவன்? தவறு இவர் பண்ணாருன்னு சொல்லி பண்ண 2 பேரும் நல்லா இருக்காங்க, அவங்களாம் தொடர்றாங்க. உண்மையை வெளியே சொன்னவளுக்கு இந்த தண்டனையான்றது தான். இப்போ பொதுமக்கள்லாம் சேர்ந்து போராடி எப்படியாவது சின்மைக்கு திரும்ப இந்த வாய்ப்பை நம்ம வாங்கி கொடுக்கணும். நிறைய ஹேஷ்டேக்லாம் அன்பேன் சின்மயி, வி ஸ்டாண்ட் வித், அது பத்தாது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த போராட்டத்தை. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க சார். இந்த பாடல்கள்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நீங்கள் பாடினதுக்கு வந்துட்டுருக்கு, இதை நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் செலிப்ரேட் பண்ணுற அந்த மூட்லேயே இல்லை, நான் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் இழந்து என்னமோ போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க அதை ஆன்சரே பண்ணியிருப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு மியூசிஷியனோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ வந்து ரெகக்னேஷன்றது ரொம்ப முக்கியம். அந்த ரெகக்னேஷனை என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்காங்களே, அது எவ்வளோ தூரம் ஒரு 18ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் பெண்களுக்கு அவ்வளவு அநியாயம்லாம் இழைக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி நம்ம கேவலப்படுவோம். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டுலேயே கண்ணு முன்னாடி இவ்வளோ அசிங்கம் ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை இப்படி வந்து ஒரு திறமையை கொண்டு இருக்கிற பெண்ணை வந்து நியாயம் இல்லாமல் வெளியே அனுப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிற சமூகம்னா விரக்தியை தவிர வேறு என்ன வரும் அந்த பெண்ணுக்கு? இவ்வளோ இருக்கிறதொட்டு இவ்வளோ மன வலிமையோடு போராடி இன்னமும் அவை இதை மட்டும் நம்பி இல்லை, கெட்டிக்கார பெண், பல விதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிற பெண், நிறையா இந்த மாதிரி தன்னோட திறமைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். இவங்களை நம்பி இல்லை, இழப்பு நமக்கு தான், நல்ல பாடல்கள் கிடைக்காம போகிறது. அதனால் நம்ம ஏதாவது பொதுமக்களாக போராடி முயற்சி பண்ணி மறுபடியும் அவளுக்கு அந்த கலை உலக வாழ்க்கையை தொடர்வதற்கு நம்ம உதவணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கீங்களா சார் இந்த 7 ஆண்டுகளில் அவங்க உங்கள்கிட்ட? முந்தானேத்து இரவு பற்றி நாங்கள் பேசணும் ரொம்ப விளக்கமாக. விரக்தினா நொந்து போகிற விரக்தி அல்ல, அந்த விரக்தியை சவாலாக எடுத்துக்கிட்டு பல விஷயங்களில் முனைப்போட வேலை பார்த்து முன்னைய விட இன்னும் வளமாக செழிப்பாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சின்மையோட பலமே அவருக்கு இருக்கிற மன உறுதி தான். இவங்களை ஏற்று இத்தனை பேர் தனி பெண்ணாக போராடிட்டு இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வயசில் எவ்வளோ அனுபவசாலிகள், மூத்தவர்கள், ஆனால் இவங்கெல்லாம் மட்டமாக மலிவாக நடந்து கொண்டார்கள். அதில் சின்மை உயர்ந்துட்டாள். அவள் இந்த மன உறுதியோடு போராடி இன்னும் வெற்றிகரமாக இருக்கிறாள். மறுபடியும் அவளை உள்ளே கொண்டு வந்தோம்னா அது ரசிகர்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனுராக் கஷ்யப் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பாரு, தமிழில் வந்து நிறையா ரூட்டடான சாங்ஸும் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து பாலிவுட்டில் மியூசிக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். இப்போ ஆனால் தமிழில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி இங்கிலீஷாக இருக்குது, வெஸ்டர்னைஸாக இருக்குது, வார்த்தைகள் புரியலை, அங்கே இருக்கிற மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னாக போகணுன்னு சொல்லி ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸாக பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுடைய இயல்புலேருந்து மீறி ஒன்று பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். பாருங்கள், தமிழ் தெரியாத, தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர் வந்து தமிழ் மேலே தமிழ் கலாச்சாரத்தையும் விளங்கிக்கிட்ட அளவுக்கு இன்றைக்கி நம்ம படைப்புகள் இல்லையேன்னு வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறோம்னா சம்திங் இஸ் ராங். ஏதோ கோளாறு இருக்குது, நம்ம தான் சரி செய்யணும். பல இயக்குநர்கள் சொல்லுவாங்க, உலகத்தரம் வாய்ந்த இயக்குநர்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்கணும், மக்களை சென்று சேரடைகிற வெற்றி படங்கள் எடுக்கணும்னா உன் மண்ணார்ந்த கதைகளுக்கு திரும்பு, உன் மண்ணில் இல்லாத நிகழ்வுகளாக கதைகளான்னு அதை பல இயக்குநர்கள் இப்போ சொல்கிறாங்க. அது இயக்குநர்களுக்கு மட்டுமே பொருத்தம் இல்லை, இசையமைப்பாளர்களுக்கும் ஓரளவுக்கு. ஆனால் நம்ம மண்ணோட இசைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அதை தானே பண்ணிகிட்ருக்குறோம், பறைய அடியும் தப்பும் குத்தும் இது தானே போட்டுட்ருக்கோம்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அதையும் சேர்த்து உலக இசை பல விதமான பாணிகளையும் சேர்த்து
ஒரு புது கலவையாக கொடுத்து தானே இவ்வளோ பெரிய சாதனை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இளையராஜா, ரஹ்மான், எம்எஸ்வி போன்றவர்கள். அப்போ அந்த மதிப்பு மிக்க இசை ஏன் உங்ககிட்டேருந்து வர மாட்டேங்குதுன்ற ஆதகம் தான் அது. இது என்னுடைய தலைமுறை இசையமைப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற இளம் இசையமைப்பாளர்களை பார்த்து கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன். இவங்களெல்லாம் பார்த்து ஏன் நல்ல இசை வழங்க நீங்கள் கொஞ்சம் 4 பாட்டில் 2 பாட்டு அது போடுங்க, 2 பாட்டு நிற்கிற மாதிரி போடுங்க, மனசில் நிற்கிற மாதிரின்னு. இவங்க மனசில் நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ப்ரொடியூசர் சந்தோஷப்படுறாரு, எனக்கு காசு வருது, அவங்களுக்கும் வருது அப்படி நினைக்கும் போது நீங்கள் ஒன்றுமே அவங்கள கேட்க முடியாது. எனக்கு வேணாம், என் வரலாற்றில் என் பேர் வேணாம், என் பேங்க்கில் என் பேலன்ஸ் நல்லா இருந்தால் போதும். மை ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹாப்பி. பணம் போட்டு வரவங்க நல்லா இருக்கு போதுன்றாங்களே, அப்புறம் என்ன, ஐ ஆம் ப்ளீஸிங் தேம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தே ஆர் நாட் ராங். நம்ம இந்த கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறோம், அவங்க அந்த கண்ணோட்டத்துலேருந்து நமக்கு பதில் சொல்கிறாங்க. இது மாறுமா சார்? மறுபடியும் மாறும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் தாங்காது. எவ்வளோ நாள் வெறும் ஓசையை வச்சுக்கிட்டே ஓட்ட முடியும்? இசை தான் திரும்ப வந்தாகணும். அந்த மாதிரி ஸ்டைலில் வரணும்னு அவசியம் இல்லை. புது வடிவங்கள் வரலாம். தக் லைஃப்பில் அவர் போட்டிருக்காரு, இது என்னது இந்த பாட்டு 5 வண்ண பூவையெல்லாம் வேறு யார் கம்போஸ் பண்ண முடியும் இந்த தலைமுறையில் இவ்வளோ துணிவாக? இத்தனை 75 ஆண்டுகளை 80 ஆண்டுகளை தாண்டிய தமிழ் சினிமா வரலாறுல இவ்வளவு எளிமையாக மனசை மயக்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்ததே இல்லையே. இன்றைக்கும் பண்ண முடியுதில்ல அவரால். அவர் சினிமாவுக்கு வந்து 31 ஆண்டுகள் ஆச்சு. பொதுவாக ஒரு 10 ஆண்டுகளில் மங்க தொடங்கிடுவோம், 15 ஒரு தேய்மானம் வந்துடும், 20 தேக்க நிலை, 20 தாக்கு பிடிக்க முடியாது. 31வது ஆண்டில் எப்படி ஒரு பாட்டு போடுறாரு. விண்வெளி நாயகாலாம் எப்பிக் ஆந்தம் சாங் எப்படி இருக்குது? அப்படி ஆள் ஒருத்தர் இருக்கும்போதே இளைய தலைமுறை இசையமைப்பாளர்கள் அவரை ஒரு முன் மாடலாக எடுத்துக்கொண்டு முன்மாதிரியாக இவங்க வந்து கொஞ்சம் நல்ல இசை அங்கங்கே ஒரு பாடல் நல்லதாக பண்ண முயற்சிக்கலான்னு எனக்கு தோணுது. சந்தோஷ் நாராயணன் இஸ் குட், நல்லாவே பண்ணுறாரு, வித்தியாசமாக இருக்கார் இந்த கூட்டத்துக்குள்ளே. அவரும் மக்களை கவர்ற மாதிரி ஜனரஞ்சகமான இசையும் பண்ணுறாரு, குத்துவும் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் வித்தியாசமான மாறுபட்ட கோணத்துலேயும் பாடல்கள் பண்ணுறது இந்த இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஆள் இந்த தலைமுறையிலன்னா சந்தோஷ் நாராயணன். சிம்பனி வந்து யார் வேணாலும் எழுதலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தான் கேள்வி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.